கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் இறைவார்த்தை பகுதியை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். மனம் மாற இயேசு கொடுக்கும் அழைப்பு முதல் பகுதியாகவும், அந்த மனமாற்றத்திற்காய் கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார், மனம் மாற காலம் தாழ்த்துவோர் சந்திக்கும் விளைவு என்ன என்பதை குறித்து பேசுவது 2வது பகுதி. முதல் பகுதியை குறித்து தியானிப்போம். இயேசுவிடத்திலே ஏரோது கலிலேயரை கொலை செய்தான் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. இப்போது இதற்கு இயேசு 2 விதங்களில் பதிலிருப்பு கொடுக்க முடியும். கொடூரமான ஏரோதை குறித்து அவர் பேசுவது, அல்லது கொலை செய்யப்பட்ட கலிலேயரை குறித்து பேசுவது. இயேசுவோ கலிலேயரை தேர்ந்தெடுக்கிறார். அவருடைய காலத்தில் யூதேயாவில் வாழ்ந்த யூதருக்கும் கலிலேயாவில் வாழ்ந்த யூதர்களுக்கும் இடையில் ஒரு உரசல் எப்போதுமே இருக்கும். யூதேயாவில் வாழ்ந்தவர்கள் தங்களை ஒரு படி மேலானவர்களாக காண்பிப்பார்கள். ஆனால் கலிலேயாவில் வாழ்ந்தவர்களோ அரசியல் கிளர்ச்சிக்கு, ரோமியருடைய எதிர்ப்பிற்கு பெயர் போனவர்கள். இங்கு பார்க்கிறோம், தீயோருக்கு தண்டனையும் துன்பமும் கடவுள் கொடுக்கிற பரிசு என நம்பிய அக்கால சூழலில் கலிலேயர்கள் இறந்திருப்பது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையோ என்கிற ஆழ்மன எண்ணத்தோடு இயேசுவை அணுகி வருகிறார்கள். மரணத்தை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு கடவுள் முன்னிலையில் அவர்கள் பாவிகளோ என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இயேசுவை அணுகி வந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிற செய்தி, ஒருவரின் முடிவை வைத்துக்கொண்டு அது கடவுளுடைய தண்டனை மட்டும்தான் முடிவு செய்யக்கூடாது என்பது. சீலோவாமில் நிகழ்ந்த விபத்தை மேற்கோள் காட்டுகிறார். மனம் மாற நீங்களும் தவறுகிற பொழுது உங்களுக்கும் அதே முடிவு என்பதை இயேசு எச்சரிக்கிறார். எப்போது வாழ்க்கை முடியும் என தெரியாத ஒரு சூழலில், எப்போது நாம் வாழ்க்கையை இழந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால் நாம் பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும் என்கிற செய்தியை தாங்கி வரும் இறை செய்தி, கடவுள் கொடுக்கிற வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வதுதான் நாம் கனி கொடுப்பதும் மனமாற்றமும் என்பதை எடுத்துரைத்து 2வது பகுதிக்கு கடந்து செல்கிறார். ஒருவர் மனம் மாறவில்லை என சொன்னால் நிகழ்வது என்ன? அத்திமரத்தை உதாரணமாக கொடுக்கிறார். நட்டு வைத்தவர் கடவுள், அத்திமரமோ இஸ்ரவேலர். கடவுள் நட்டு வைத்த அந்த அத்திமரத்திலே கனிகள் எதிர்பார்க்கிறார், ஆனால் அங்கே கனிகள் இல்லை. 3 ஆண்டுகள் காத்திருந்தேன், ஆனால் பலனொன்றுமில்லை என வாசிக்கிறோம். அது என்ன? தன் அன்பு மகனை அனுப்பியும், அவர் வல்ல செயல்கள் அற்புதங்களை செய்தும், எளிய மொழிகளில் பேசியும் எடுத்துரைத்தும் கூட இன்னும் அந்த மக்கள் கனி கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆகவே இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கும் அந்த மரங்களை, மனிதர்களை அழித்து விடுவேன்னு சொல்லி கடவுள் தீர்ப்பெழுத முனைகிறார். ஆனால் அந்த சூழலில் பார்க்கிறோமே, தீர்ப்பெழுத இருக்கும் கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிற குரலாய் இயேசுவின் குரல் அங்கே ஒரு தோட்ட தொழிலாளியின் வடிவிலே வந்து நிற்கிறது. பொறுமையோடு இரும், இன்னும் சிறிது காலம் காத்திரும், நான் இன்னும் அதிக அக்கறையோடு இந்த மரத்தை பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லி இயேசு அங்கே பரிந்து பேசுகிறார். அதனுடைய பொருள் என்ன? இன்னும் நான் அதிகமாய் உம்மை குறித்து இந்த மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுவேன், அப்போது அந்த மக்கள் கனி கொடுப்பார் என்பதுதான். ஆகவே நீர் கொடுக்க காத்திருக்கும் தண்டனையை சற்று தள்ளி போடும் என சொல்லி இயேசு காலத்தை பெற்றுக் கொடுப்பதுதான் அவருடைய பரிந்துரையின் குரலாய் அவர் அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது, நமக்கும் இன்று பெற்றுக் கொடுப்பது. தவக்காலத்தில் நாம் நடைபெற்று கொண்டிருக்கிறோமே, கடவுளுடைய தீர்ப்புக்கு உள்ளாகாதபடி, மாறாக கடவுளுடைய அருளை ஆசிரியை நாம் பெற வேண்டும் என்பதற்காய் இயேசு கிறிஸ்து நமக்காய் பெற்றுக் கொடுத்திருக்கும் இந்த தவக்காலமே ஒரு மிகப்பெரிய அருளின் காலமாகும். நாம் கடவுளுக்கு கனி கொடுக்காதிருந்தோம் என சொன்னால், அவர் சொல்லுகிறாரே, இடத்தை அடைத்து கொண்டிருக்கும் இந்த மரத்தை வெட்டி போடும் என சொல்லி நாமும் மனம் மாறாதன் விளைவாக தண்டனையை பெற்றுக்கொள்வோம். ஆனால் நமக்காய் இந்த ஆண்டும் இயேசுவினுடைய ஒரு பரிந்துரை குரல் ஆண்டவரிடத்தில் எழும்பியிருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் சிறிது காலம் பொறுமையோடு இரும், நாம் இன்னும் உம்முடைய இரக்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வேன் என்று சொல்லி இயேசு கடவுளுடைய இரக்கத்தின் காலத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இறுகிய மனம் படைத்திருந்த இஸ்ரேல் மக்களைப் போல நாமும் மனம் மாறாதிருந்தோம் என சொன்னால் கடவுளுடைய தீர்ப்புக்கு உரியவர்களாய் மாறுவோம். இயேசு கொடுக்கிற ஒரு வாய்ப்பும் செய்தியும் என்ன? நான் பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த அருளின் காலத்திலே மனம் மாறுங்கள், அவரை குறித்து வாசிக்கிறீர்களே, தியானிக்கிறீர்களே, நீங்கள் கனி கொடுங்கள் என்பதுதான். கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்வதுதான் கனி கொடுப்பதை ஒழிய கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கைகள் மட்டுமல்ல. ஆகவே அருளின் காலத்தை முழுமையாக பயன்படுத்துவோம். கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கும் எல்லாவற்றையும் தூக்கி எறிவோம். கடவுள் நம்மை மீண்டுமாய் நலன்களால் நிரப்புவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.